போட்டு எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து ஏபி காசு கொடுப்போம். யாரு கேக்குறது? அவர் யாரு? அவரு காசு உள்ளவர் கேக்குறாரா? பார்சல் புதுச்சேரியே பார்சல் தானே, யார் வேணும் கேட்கலாம். கொடுத்தா கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன குறைச்சிங்க? உங்களுக்கு எங்க வலிக்குது? அவர் வந்து விலை கேட்கறது. தற்காலிகமா ஒரு வெற்றி வாய்ப்பை இப்ப நாங்க இழந்துக்கிறோம். இது வந்து நிரந்தரம் இல்லை. ஏன்னா ஆட்சி நாங்க ஒரு 53 ஆண்டு காலம் அதிமுக பண்ணி இருக்கிறோம். எங்கெந்த வராங்கன்னு ஆட்சி பிடிக்க போறோன்றான். உங்க சொல்லும் போது இப்ப நாங்க வந்து அதிமுக ஆட்சி பிடிக்குன்னு சொல்லக்கூடாதா? அதை ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? அதை கொஞ்சம் ரசிங்கப்பா. எங்க பொருள் கோடிகள், எந்த கோடி பிறந்தாலும் தெருக்கோடிக்கு தான் போய் நிக்கணும். யாரா இருந்தாலும் எத்தனை கோடிகள் புரண்டாலும் மக்கள் கிட்ட அம்மா சாமி அம்மா ஓட்டு போடுமா, இது எது என்ன இது பிச்சை யார்கிட்ட கேட்கணும்? அதனால வந்து நான் இத்தனை கோடிக்கு அதிபதி, அத்தனை கோடி அதிபதி. கடந்த காலத்துல நாங்க பார்த்துட்டோமே, ஒரு பெரிய டிஸ்டிலரி ஓனர் கூட தான் தேர்தல் நின்னார். அப்புறமேட்டு சொல்லலாம், சப்ஜெக்ட் மாறுது. சட்டத்தை மதிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள இக்காலகட்டத்தில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் திரு செல்வம் அவர்கள் சட்டமன்ற சட்டங்கள் மற்றும் மரபுகள் எதையும் மதிக்காமல் தொடர்ந்து செயலாற்றி வருவது என்பது அவர் வகிக்கும் சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கு அழகல்ல. அரசியலமைப்பு சட்டம், சட்டப்பேரவை நடைமுறை மற்றும் அலுவல் நடத்தை விதிகள் அதன்படி வந்து சட்டப்பேரவை தலைவருக்கு சட்டமன்றத்தில் மதிப்பீட்டு குழு, பொதுக்கணக்கு குழு, அலுவல் ஆய்வு குழு, உறுதிமொழி குழு, இது போன்ற பல்வேறு குழுக்களை அமைப்பதற்கும் குழுக்கள் அமைக்க உரிய தேர்தல் நடத்துவதற்கும் உரிய அதிகாரத்தை அளித்துள்ளது. இப்போ இன்றைய தினம் வந்து புதுச்சேரி அரசின் செலவினங்களை ஆய்வு செய்ய மத்திய தணிக்கை குழுவின் அறிக்கை மீது கணக்குகளை சமர்ப்பிக்காத அதிகாரிகளை அழைத்து தணிக்கை செய்வதற்காக ஒரு கூட்டம் வந்து யானம் பிராந்தியத்தில் இன்றைக்கு 10 மணிக்கு நடக்குது. அந்த கூட்டம் வந்து மதிப்பீட்டு குழுவும் பொதுக்கணக்கு குழுவும் இணைந்து அந்த கூட்டத்தை நடத்துவதாகவும் அதனுடைய உறுப்பினர்கள் அனைவரும் 2 கமிட்டில இருந்து ஏறத்தாழ ஒரு 18 பேர் கலந்ததாகவும் செய்திகள் வந்தது. ஆனா அந்த 2 குழுவிலுமே வந்து சபாநாயகர் வந்து உறுப்பினர் இல்லை. இந்த மதிப்பீட்டு குழுவிலையும் பொதுக்கணக்கு குழுவிலையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் உறுப்பினர் இல்லை. ஆனா அந்த குழுவை வந்து உருவாக்கக்கூடிய அந்த குழுவுக்கு வந்து மெம்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அரசியலமைப்பு சட்டமும் சட்டமன்ற நடத்தை விதிகளும் சபாநாயகர் கொடுத்துக்கிறாங்க. அதோட அவருடைய பார்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு தலைவர், அலுவலால வந்து இந்த புதுச்சேரி மாநிலத்துடைய நிதி அமைச்சர் ஒரு உறுப்பினர். நிதி அமைச்சர் யாரா இருக்கலாம். இப்போ நிதி அமைச்சர் வந்து நம்ம சிஎம், அவர் ஒரு மெம்பரு, ஒரு சேர்மனு, ஒரு 9 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு, அது மதிப்பீட்டு குழு. அதே போன்று எஸ்டிமேட் குழுவும் இதே போல வந்து ஒரு 9 பேர் மெம்பரு, ஒரு சேர்மன். இந்த குழுக்களை கூட்டுவதற்கான அதிகாரம் அனைத்தும் வந்து சம்பந்தப்பட்ட குழுவினுடைய தலைவருக்கு மட்டுமே உண்டு. ஆனா நம்ம சபாநாயகர் வழக்கம் போல எல்லா அதிகாரமும் தனக்கு இருப்பதாகவே நினைத்து கொண்டு இந்த 2 குழுக்களையும் அவருடைய தலைமையிலே இப்ப கூட்டுறாரு. அவருடைய தலைமையில கூட்டுவது என்பது
ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு செயலாகும். இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இது போன்ற வந்து எஸ்டிமேட் கமிட்டியும் பப்ளிக் கமிட்டியும் அது போன்ற கூட்டத்தில் சபாநாயகர் கலந்து கொள்ளவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு கூட்டத்தையும் இவர் கூட்ட வேண்டிய அவசியம் என்ன? அரசாங்கத்தினுடைய தவறுகள், கடந்த கால தவறுகள், அரசு அதிகாரிகளுடைய முறைகேடுகள், ஊழல்கள், இதை பத்தி விசாரிக்கிறதுக்கோசம் இந்த கூட்டம். அரசியலமைப்பு சட்டம் அதுக்குரிய அதிகாரத்தை அதுக்குதான் கொடுத்துக்கிறாங்க. ஆனா அதுல வந்து பிஜேபியை சேர்ந்த மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் வந்து அவருடைய தலைமையில் அதை வந்து நடத்துவதும், அந்த எஸ்டிமேட் கமிட்டியினுடைய சேர்மனா இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு நாஜிம் அவர் தான் அதனுடைய சேர்மனு. பப்ளிக் ஹவுஸ் கமிட்டிக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே வேற எங்கேயுமே இது வரைக்கும் அந்த மாதிரி நடைமுறையே கிடையாது இந்தியாவில். ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க, அதாவது வந்து பார்லிமெண்ட்ல கூட எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் அது கொடுப்பாங்க. அப்பதான் அரசாங்கத்தினுடைய தவறை வந்து அவர் தடுத்து நிறுத்த முடியும். ஆனா இங்க பாண்டிச்சேரியில எல்லாமே வித்தியாசமா தலைகீழ ஆளுங்கட்சியை சேர்ந்த மதிப்புக்குரிய ரமேஷ் அவர்கள் தான் சேர்மன் ஆகிறாரு. இவங்க ரெண்டு பேரும் வந்து அவர் விட்டுருங்க, ரமேஷ் விட்டுருங்க, அவர் வந்து ஆளுங்கட்சி. திமுகவை சேர்ந்த நாஜிம் வந்து எதிர்கட்சியா இருந்து கொண்டு பிஜேபியை சேர்ந்த சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு அனுகூலமான ஒரு செய்தியை அவர் வந்து இதுல வந்து ஈடுபடுத்தியிருக்கிறார். ஏன்னா சபாநாயகர் தலைமையில கூட்டப்படுகின்ற இந்த கூட்டத்தை அவர் புறக்கணிச்சிருக்கலாம். அவர் கூட்டத்துக்கு அதிகாரம் கிடையாது, அவர் மெம்பரே கிடையாது. நீ யார் கூட்டத்துன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அதை கேட்காமலேயே பிஜேபிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய கள்ள உறவை நிரூபிக்கின்ற விதத்துல வந்து அதனுடைய தலைவருடைய செயல்பாடு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒட்டு மொத்தத்துல வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம், ஒரு சட்டமன்ற நடத்தை விதிகள், இந்த மாதிரி வந்து பப்ளிக் ஹவுஸ் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டியினுடைய தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த அதிகாரங்கள், அந்த மதிப்புகள், மாண்புகளை சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் திட்டமிட்டு பறிக்கக்கூடிய செயலில் ஈடுபடுறார் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி. இது வந்து அந்த அந்த இரண்டு குழுக்களுடைய தலைவரையும் ஒட்டுமொத்தமா அவமதிக்கக்கூடிய செயல். அந்த குழுக்களையே வந்து அரசாங்கம் கழிச்சலாம் என்ன கேட்டா. ஏன்னா இதெல்லாம் முதலமைச்சர் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து ஒரு யூனியன் பிரதேசம். இந்த யூனியன் பிரதேசத்துக்கு தலைமை நிர்வாகியா துணைநிலை ஆளுநர் இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து மாண்பு சட்டப்பேரவை தலைவர்களுடைய ஒரு தவறான ஒரு செயல், ஒரு பொறுப்பற்ற ஒரு செயல், ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகம் மிக்க இந்த செயலை துணைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து ஏன் இப்படி நீங்க செய்யணும்னு கேட்கணும். அவரும் இதை தடுத்து நிறுத்தாத வரைக்கும் இங்க புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் வாழ்க ஜனநாயகம் அப்படி ஒரு சூழ்நிலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சட்டமன்றத்தில் இருப்பது என்பது வேதனைக்குரிய விஷயம். இதே போன்ற நிலைமை நீடித்தால் எதிர்காலத்துல இந்த சட்டப்பேரவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மாண்பு கூட அவங்களுக்கு வந்து உரிய வந்து மதிப்பும் மாண்புகளையும் சீர்குலைக்கின்ற விதத்துல இந்த சட்டப்பேரவை தலைவருடைய செயல்பாடு இருக்குது. இதை நான் வந்து அவர் வந்து குறை சொல்லணுக்கும் சொல்ல வரேன். யாரா இருந்தாலும் மதிக்கணும். நீ ஒரு கமிட்டில மெம்பரே கிடையாதுங்க. நீங்க மெம்பரே இல்லாம நீங்க உங்க தலைமையில ரெண்டு கமிட்டி கூட்டு போறீங்கன்னா, நான் சட்டப்பேரவை தலைவர் தான். நீங்க எங்க தலைவர்? சட்டப்பேரவை தான் தலைவர். இருக்கிற குழுக்கலாமா தலைவர்? ஒரு எஸ்டிமேட் கமிட்டிக்குன்னா அதுக்கு நீங்க தலைவரா? ஒரு பப்ளிக் ஹவுஸ் கமிட்டினா அதுக்கு நீங்க தலைவரா? ஒரு அசிஸ்டன்ஸ் கமிட்டினா அதுக்கு நீங்க தலைவரா? அப்ப இந்த சட்டப்பேரவை தலைவர் அரசியலமைப்பு சட்டப்படியும் சட்டமன்ற நடத்தை விதிகள் படியும் அமைக்கப்பட்ட எந்த ஒரு குழுக்களையும் சுதந்திரமா செயல்பட விடாம தடுத்துன்னு வரார். இது வந்து தவறான ஒன்று. ஒரு ஜனநாயகத்தை ஒரு காப்பாற்றக்கூடிய கடமையும் பொறுப்பும் துணைநிலை ஆளுநருக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் உண்டு. இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையில வந்து வேடிக்கை பார்ப்பது என்பது எதிர்காலத்துல புதுச்சேரி மாநிலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மரியாதையே இல்லாத ஒரு நிலையை இவங்க உருவாக்கிடுவாங்க போகுது. இதெல்லாம் வந்து சட்டமன்ற நடத்தை விதிகள் புக்ல வந்து தெளிவா இருக்குது. இந்த சட்டமன்ற நடத்தை விதிகள் முன்னோர்களால் எழுதப்பட்ட சட்டமன்ற நடத்தை விதிகளுடைய புத்தகத்துல இதுல வந்து பேரா 17 பக்கம் 71 இந்த குழுக்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும், அதுல சபாநாயகருடைய பொறுப்பு என்ன,
எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்லாம் எல்லாம் விளக்கமா இருக்கு. அதோட அவருடைய பாட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த குழு வந்து சுதந்திரமா செயல்படுவதில் சபாநாயகர் தலையீடு இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நீ தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இந்த குழு விசாரிக்கும் போது நீங்க போய் அதுல போய் உட்காந்துருந்தா எப்படி அவங்களால விசாரிக்க முடியும்? சபாநாயகருக்கு நீங்க கேட்கலாம், ஒரு கேள்வி என்ன கேட்கலாம், அப்ப சபாநாயகருக்கு இது என்ன வேலை? அப்போ இத மாதிரி பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி ஒரு ஏஜி ஆடிட்டிங் உடைய ஒரு பேரா மேல என்கொயரி பண்ணி அதிகாரிகள் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது சம்பந்தமான ஒரு அறிக்கையை சட்டமன்றத்தில் அந்த குழு வைக்கும். அப்ப சபாநாயகர் அது மேல வந்து ஒரு ஓட்டெடுப்பு நடத்துவார். என்ன எதுக்கோசம் நடத்துவாரு? இந்த தப்பு செஞ்ச அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நடத்துவார். அந்த அதிகாரம் அவருக்கு உண்டு. ஆனா இது போல வந்து இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு வேண அதிகாரம் அவருக்கு இல்லை. இதை வந்து சபாநாயகருக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை, தெரியாம சிறுபிள்ளைத்தனமா அவர் ஒண்ணு போய் கலந்துக்கல. அவர் எல்லாமே தெரிஞ்சும் அதிகாரத்தை இல்லாத அதிகாரத்தை தனக்கு உள்ளதா ஆக்கக்கூடிய ஒரு ஆர்வத்துல இதெல்லாம் செஞ்சுன்னு வர்றாரு. தப்பான ஒன்று பலமுறை எதிர்கட்சிகள் சுட்டி காட்டியிருக்கிறோம். இதெல்லாம் பலமுறை எதிர்கட்சிகள் பல விஷயத்தை சுட்டி காட்டியிருக்கிறோம். ஆனாலும் சபாநாயகருடைய செயல்பாடு தன்னை திருத்திக் கொள்வதாக தெரியவில்லை. இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்க ஒன்று. சட்டமன்றத்தை யாராவது விலைக்கு வாங்காம இருக்கிறாங்களான்னு பாத்துங்க. சட்டசபைய புதுச்சேரி மாநில சட்டசபைய யாராவது விலைக்கு வாங்காம ஒன்னா நீங்க பாதுகாத்து வச்சுக்கோங்க. அதனால மத்ததெல்லாம் விலை கேட்கறாங்க போறேன்னா அது காசு கொடுத்து கேட்கறான். அதுக்கு நான் உங்க குடும்பத்து இஷ்டம் தான் குடியில இல்லைன்னு போயா, இல்ல விலைப்படியில இன்னொரு சைபர் போட்டு கொடுன்னு கேளுங்க. திரைப்பட இயக்குனர் அவர் கல்யாணத்தே காசு ஆக்குறாரு, அதை கேட்க மாட்டீங்க யாரும். அதுக்கு தனுஷ் ஏதோ கேஸ் போட்டுருக்காரு. அவர் கல்யாணம் நிகழ்ச்சியே காசு ஆகுறாருப்பா. வருவாய் திரைப்பட இயக்குனர் இங்க வந்து சீகல்ஸ் விலை கேட்டார் இல்லையா, அவங்களுடைய திருமண நிகழ்ச்சியை அவர் வந்து ஒளிபரப்புறது காசு ஆக்குறாரு. அது சம்பந்தமான வழக்கு இப்போ தனுஷுக்கும் அவருக்கும் நடந்துக்குது. எல்லாம் காசுல போய் நிக்குது. 4 காசு எதாவது கிடைக்குமான்னு வராங்க இங்க பாண்டிச்சேரிக்கு. ஒரு காசு கிடைக்கும். ஏன் இப்ப வந்து கவர்னர் இப்ப வீடு தங்க போறாரு, அதே வந்து பிரைவேட்டுக்கு தானே அவங்க ரெண்ட் கொடுத்துக்கு இருந்தாங்க. ரெண்ட் கொடுத்தா என்ன வித்தா எல்லாம் ஒண்ணுதான். ரெண்ட் கொடுறேன்னு சொல்லிட்டு 59 வருஷத்துக்கு கூட போறீங்க. நம்ம தலைமுறையே இருக்காது. என்னத்த விக்கல நீங்க? சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரும் வரக்கூடாது இருக்கீங்களா வெளியில இருந்து? என்னுடைய அன்பு சகோதரர் நாராயணசாமி போன்று எடுத்தேன் கவிழ்த்தேன் எல்லாம் பேச முடியாது. 83 தடவை இது வரைக்கும் இந்த அரசாங்கத்துடைய முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லுகிறார் நாராயணசாமி. ஆனா ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார் இல்லையா, அப்படிப்பட்ட முதலமைச்சர் இது வரைக்கும் 83 தடவை சொல்லிட்டாரு வாய்க்கா அரசுக்குதா உடனே ரங்கசாமி பதவி நீக்கம் செய்யணும். குப்பை வரலையா, மானையில சூடு சொல்லல, முதலமைச்சர் பதவியில இருந்து ஓடு, உனக்கு நாக்காளி தான் முக்கியமானு கேட்பார். அப்படிப்பட்ட அவசர கொடுக்க அரசியல்வாதி நான் இல்லை. நாராயணசாமி போன்று அவசர கொடுக்க அரசியல்வாதி நான் இல்லை. நான் முழு மனதோட இருக்கிறேன். ஐ எம் நாட் செமிக்ராக். இந்த மாதிரி இங்கிலீஷ்ல பதில் சொல்லலாம் நீங்க அடங்குங்க. கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி அரசாங்கத்துடைய முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் அதிமுக சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளருடைய நியாயமான கேள்விக்கு மரியாதையுடன் பதிலளிக்காமல் தரம் தாழ்ந்து அதிமுக பற்றி கேவலமாக பதிலளித்துள்ளது என்பது
வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு 5 ஆண்டு காலம் முதலமைச்சராகவும் 19 ஆண்டு காலம் டெல்லியில வந்து பார்லிமெண்ட்லயும் ராஜ்யசபாலையும் 5 ஆண்டு காலம் பிரதமருக்கு எடுபடியாகவும் பணியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு முதல்ல வந்து நாவடக்கம் முதல்ல தேவை. அவர் கொஞ்ச நாளாவே வந்து முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டு கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிற்காம பயந்து ஓடி ஒளிந்ததால இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலால வெறுக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கக்கூடிய இந்த நாராயணசாமிக்கு எந்த ஆட்சி அதிகாரத்திலையும் பதவியிலும் இல்லாததால மூளை குழம்பி போய் மூளை சுருங்கின்னு வருது போகுது. அவர் வந்து நல்ல ஒரு மனநோயாளி டாக்டரிடம் ஆமா நல்ல ஒரு நியூரோ சர்ஜன்கிட்ட முதல்ல அவர் காட்டணும். மூளை வளர்ச்சி அப்படி குறைஞ்சினே வருது, குழந்தைக்கு குறையும் இல்லையா, அது மாதிரி குறைஞ்சின்னு வருது. அவர் நல்ல வந்து ஒரு சம்பந்தமான மன வளர்ச்சி சம்பந்தமான மருத்துவரிடம் அவர் காட்டணும். ஒரே வரியில சொல்ல போனா அவர் வந்து ஒரு செமிக்ராக், அதாவது வந்து பிரெஞ்சில் சொல்லலாம், அது செமிக்ராக்னா அரைப்பைத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு போயிட்டாரு. இப்போ ஒரு குடும்பத்துல வந்து வயதான பெரியவங்களை வந்து இல்ல ஆமா வயது மூப்பு காரணம் தான். வயது மூப்பு காரணம் ஒன்றும் இல்லை, வயது மூப்பு கிடையாது, அதை நம்ம குறைச்சி பேசக்கூடாது. வயது மூப்புல ஏற்படக்கூடிய ஒரு அவமானங்கள், அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு அதிகமாக வந்து போச்சு. நீங்க வயது மூப்புலாம் சொல்லக்கூடாது, அதுல வர வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில அவர் நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியல. அவர் ஆட்சியில் இருக்கிற கட்சியை பார்த்து உடனே நீ ராஜினாமா பண்ணணும், அது செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும், ஏன் செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லது கிடையாது. 6 பேர் இல்ல 7 பேர் இல்ல 8 பேர் இல்ல உங்க கூட இல்லைன்றானுங்க. ஒரு 6 மாசம் முந்தி தான் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி கட்சி முதலமைச்சரை மாற்றம் செய்யணும்னு சொல்லும் போது இந்த நாராயணசாமி வாய் மூடி மௌனமா இருந்தார். அப்ப எதுவும் பேசல. எதை பேசிட்டோம். இப்ப சில குடும்பத்துல வந்து பெரியவங்களுக்கு வயசாகி போச்சுன்னா இந்த கல்லஞ்சம் கொண்ட பிள்ளைங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த பெரியவங்களை வந்து சுத்தமா ஒதுக்கி வச்சு இந்த முதியோர் காப்பங்கள்ல அவங்க கொண்டு போய் சேர்த்து விட்டுருவானுங்க. சில பிள்ளைங்க, எல்லாரும் பிள்ளைங்களும் இல்லை, சில பிள்ளைங்க அந்த மாதிரி கல்லஞ்சம் பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு வந்து சோறு போட மாட்டானுங்க. அந்த மாதிரி இவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஒண்ணு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை இவரை வந்து முற்றிலுமா ஒதுக்கி வச்சுட்டு உன்னை பார்க்கறதே பாவம்னு சொல்லிட்டு இந்த ராகுல் காந்தியும் இந்த சோனியா காந்தியும் இவரை பார்க்காமலேயே இவரை பைத்தியம் பிடிக்க வச்சிட்டாங்க. இந்த பைத்தியம் என்ன செய்யுதுன்னா இங்க வந்து எல்லா கட்சியில இருக்கிறவங்களையும் தாறுமாறா அவமதிக்கின்ற விதத்துல தொடர்ந்து பேசின்னு வருது. இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அதுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். யாரு அதுக்கு அவரு அவ்வளவு ஒருத்தவனவர்லாம் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர், அதாவது வந்து சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா அறப்பைத்தியம் செய்யறதுலாம் பெரிய குற்றம் இல்லைன்னு சொல்றாங்க. அது சொல்லறதுலாம் இப்போ வந்து பெரிய வந்து ஒரு அஃபென்ஸ்ல வராது. அப்படி சட்டமே இருக்கும்போது நாராயணசாமி அறியாமையிலையும் அந்த மூல வளர்ச்சி குன்றியும் எங்களை பத்தி பேசுறது ஒரு பெரிய குற்றம் இல்லை. அதுக்கோசம் நாங்க அவர் வீட்டை போய் முற்றுகையிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது ஒரு பெருசாக நாங்க எடுத்துக்கிறது இல்லை. இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவுவது அதிமுக அதை கண்டிக்காது, யாரா இருந்தாலும் சரி. நான் என்ன சொன்ன நீ என்ன சொல்ற? இல்லாத மக்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவுவது அதிமுக கண்டிக்காதுன்னு சொல்ற. நீ அதானி வாங்கினாருன்ற தண்ணி கொடுப்பா. பாராளுமன்ற தேர்தலில் ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னா அவங்க இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஓட்டர்ஸா இருக்கணும். அவங்க வந்து பைத்தியமா இருக்கக்கூடாது. எலெக்ஷன் நிக்கலாம். ஒருத்தர் சட்டமன்ற தேர்தல் நிக்கிறாங்கன்னா
எந்த எந்த மாநிலத்தில் அவங்க நிற்கிறாங்களோ அந்த அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு பகுதியில் அவர் வசிக்கக்கூடிய ஓட்டர்ஸ்ல ஒரு பேர் தகுதி இருந்தால் போதும். அவர் 21 வயது நிரம்பிதா இருக்கும். வேற என்ன உங்களுக்கு ஒன்று? தமிழகத்துல தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு மக்கள் விரோத, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த, அறிவித்த திட்டங்களை செயல்படுத்தாத, மக்களுக்கு பாதுகாப்பற்ற, இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை காப்பாற்ற தவறிய விடியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2026 பொதுத் தேர்தலில் அகற்றப்பட்டு மக்களுக்கான ஆட்சி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசு, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அதிமுக அரசு நிச்சயமாக தமிழகத்தில் 2026 ஆட்சியில் அமரும். அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நிச்சயமாக அமையும். மிக பலமா நாங்க வாழ்ந்துன்னு வரோம். 1 2 3 4 நாங்க இங்கே 5 பேரை பார்த்துக்கிறோம். 5 பேர் என்னவே அவர் தட்டாஞ்சாடி தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்காரு. இவர் அரியாம்பூர் தொகுதியுடைய வேட்பாளர். கணேசன் காமராஜ் நகர்ல முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கத்தை எதிர்த்து 7000 ஓட்டு வாங்கின ஒரு சிங்கக்குட்டி பார்த்துக்கிறாரு. அவர் உசுடு தொகுதியினுடைய இருக்கிறார். நீங்க 2 பேர் தான் இருக்கிறீங்கன்றீங்க. இப்பொழுது 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நான் இருக்கிறேன். எப்படி நீங்க சொல்றீங்க? என் தம்பி எனக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டான். நன்ராஜ். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.